மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜ்ல படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே காலேஜ்ல நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். உங்களுக்கு தெரியும், 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக. நாங்க சீனியர்ஸ். அந்த அடிப்படையில எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். நானும் முதலமைச்சர் விஜயும் ஒரே காலேஜில் படித்தவங்கதான். ஆனா நாங்க தான் சீனியர்ஸ். உதயநிதி பேச பேச ரசித்து கேட்டு சிரித்த விஜய். என்னதான் நடந்தது? தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இன்று சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவை உறுப்பினர்கள் தற்போது பேசி வருகிறார்கள். அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் பேசினார். அவர் பேசியதாவது, முதலமைச்சரும் நானும் ஒரே காலேஜில் படித்தவர்கள்தான். ஒரே காலேஜில் படித்திருந்தாலும் அரசை வழிநடத்துவதில் திமுக தான் சீனியர். 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததால் நாங்க தான் சீனியர்ஸ். அந்த வகையில் எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்று நானும் முதலமைச்சரும் தான் அவை தலைவராகிய உங்களை கையை பிடித்து அழைத்து சென்று இருக்கிறோம். அதேபோன்று நீங்களும் எங்களை சம உரிமையோடு நடத்த வேண்டும். நீங்கள் கோபப்படக்கூடாது. நாங்களும் உங்களை கோபப்படும் நடந்து கொள்ள மாட்டோம். மேலும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம அளவில் பேசுவதற்கு உரிமை வேண்டும் என்றார். மேலும் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சியிலும் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு சென்று விடாமல் உறுதிப்படுத்த வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார்.